ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். நம்ம நேஷனல் டீமோட ஹெட் கோச்சான மனோலோ மார்க்கஸோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம மனோலோ மார்க்கஸ் ஆல்ரெடி அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக நேஷனல் டீம் ஹெட் கோச்சாக என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நான் பாஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டான இன்டர் கான்டினென்டல் கப்பை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ், ஒரு நியூ டாக்டிக்ஸ்ன்ற மாதிரி ஒரு நியூ ஹெட் கோச்சோட மூவ் பண்ண போகிறாங்க நம்ம இந்தியன் நேஷனல் டீம். ஸோ இதுக்கப்புறம் ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸாக இருக்கட்டும், FIFA வேர்ல்டு கப்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ஜேர்னி அவைட்டிங்கில் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேஸ்மெண்ட்டில் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டீமை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குவாலிட்டி இருக்குது, பட் அதை அப்ரோச் பண்ணுற விதத்தை கொஞ்சம் மாற்றணும் அண்ட் கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரணும், அந்த ஸ்பீட் கொண்டு வரணுன்ற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இகாஸ் டிமாக் ஷேர் பண்ணதே தான். பட் நம்ம மனோலோ மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வருஷத்தில் நம்ம நேஷனல் டீமோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம மனோலோ மார்க்கஸ் சொன்ன ப்ராபபிள் ஸ்குவாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டர் கான்டினென்டல் கப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த இன்டர் கான்டினென்டல் கப் பார்த்தீங்கன்னா 3 நேஷன்ஸ் சேர்ந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதனால தான் ட்ரை நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கப்பை மனோலோ மார்க்கஸ் 26 பேர்கிட்ட ஸ்குவாடில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 3லேருந்து 9 வரைக்கும், ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் இந்த மேட்ச் நடக்க இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நம்ம சென்னை எஃப்சியோட பந்தோத்கர் ட்ரோஃபியோட கேம் மூவ் ஆகிட்டு இருந்தால், மறு பக்கம் நேஷனல் டீமோட இன்டர் கான்டினென்டல் கப்பு மூவ் ஆகிட்டு இருக்கும். செப்டம்பர் 3லேருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நடக்க இருக்குது. ஒன்ஸ் செப்டம்பர் 9 கம்ப்ளீட் ஆன பிறகு ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கிளப்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க, ஐஎஸ்எல் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 3லேருந்து 9 வரைக்கும் நடக்க இருக்கிற எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் நடக்கும். ஏன்னா 3 நேஷன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஹைதராபாத்தில் தான் நடக்க இருக்குது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அவரோட பிடிச்ச பிளேஸான ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவோட சேர்ந்து இன்னும் எந்த 2 நேஷனல் டீம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா சிரியா அண்ட் மொரிட்டஸ். ஸோ FIFA ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 93rd பொசிஷனில் இருக்காங்க சிரியா, அண்ட் மொரிட்டஸ் பொறுத்த வரைக்கும் 179 பொசிஷனில் இருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 124th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங் பற்றி நம்ம மனோலோ மார்க்கஸ் இப்போதைக்கு கவலைப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் ஆகஸ்ட் 31st ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷனுக்காக 26 ப்ராபபிள் ஸ்குவாடை தான் நம்ம மனோலோ மார்க்கஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ண விதத்தில் அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் அதாவது ட்ரைனிங் செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் பிளேயர்ஸும் அதே மாதிரி எக்ஸைட்டடாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இன்டர் கான்டினென்டல் கப்பில் ஆல்மோஸ்ட் நம்மளோட பார்த்தீங்கன்னா 2 டீம் ப்ளே பண்ண இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நேஷனல் டீம். ஸோ இந்த 2 டீமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. போத் நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிற 2 டீமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேங்கிங்கில் இருக்காங்க. பட் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ரேங்கிங்கை பற்றி கவலை இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒற்றுமையாக அந்த சேம் டேரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ செட் ஆஃப் குரூப் ஆஃப் பிளேயர்ஸை நாங்கள் ஃபைண்ட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் அவங்களை குரூம் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற மாதிரி அப்கமிங் மேட்சஸில் சூப்பராக பயன்படுத்தணும். ஸோ அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுலாம் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் எல்லாருக்குமே, அதாவது ஃபேன்ஸை சொல்ல வராரு, எல்லாருமே ப்ரீ சீசன் கேம்பில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அவங்களோட கிளப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. பட் இப்போதைக்கு எனக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் சேலஞ்சாக இருக்குது நேஷனல் டீமை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ நேஷனல் டீமோட ஜெர்சியை நான் வியர் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃபேன்ஸ்க்காக ஒரு குட் கேம் நாங்கள் அப்கமிங்கில் காமிப்போன்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம மனோலோ மார்க்கஸ் அவரோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோல் கீப்பர் பொறுத்த வரைக்கும் குர்பிரீத் சிங், அம்ரிந்தர் சிங், பரப் சுக்மன் கில் அப்படி நம்ம சொல்லலாம். இதில் என்ன முக்கியம்னா விஷால் கெய்த் இதெல்லாம் இடம் பெறல. டிஃபெண்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் சந்தீஷ் ஜிங்கனுக்கு சில பல இன்ஜுரி இருக்கிற காரணத்தினால் அவர் வாய்ப்பு கிடைக்கலே தவிர மற்றபடி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான். நிக்கில் புஜாரி, ராகுல் பேகே, சனா சிங், ரோஷன், நோரம், அன்வர் அலி, ஜெய் குப்தா, ஆஷிஷ் ராய், சுபஜித் போஸ் அண்ட் மெஹதாப் சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே மிட்ஃபீல்டர்ஸ் பக்கம் வந்தால் மிட்ஃபீல்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக மாற்றம் இல்லை. சுரேஷ், ஜேக்சன் சிங், நந்தகுமார், நோரம் மகேஷ், யாசிர் அகமது, லாந்துவாமா, அனிருத் தாப்பா, சஹல் அப்துல் சமத், சாந்தேன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்மண்ட் லானிகா, அதாவது ஐ லீக்ல சேர்ந்த பிளேயர், இகாஸ் டிமாக் கீழே ரொம்ப நல்லா பண்ணார். அண்ட் அவருக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் நம்ம சென்னை எஃப்சியோட சேர்ந்த கியான் நசீரையும் பார்த்தீங்கன்னா மேட்சஸில் ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மன்வீர் சிங் அண்ட் லிஸ்டன் கொலாசன் சொல்லலாம். இந்த எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3லேருந்து 9 வரைக்கும் ஆக்சுவலாக ப்ரிப்பரேட்டரி கேம்பில் இருந்து அப் டு மேட்ச் டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் ஸ்குவாடில் இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கிளப் ஐஎஸ்எல் கிளப் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அவங்களோட ஐஎஸ்எல் கேம்பெயினை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செப்டம்பர் 3 to 9 ரொம்ப அதிக மேட்சஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் தான் நம்ம இந்த மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அந்த வருஷத்தில் எல்லா மேட்சுமே ஹைதராபாத்தில் தான் நடக்குது. எல்லாமே 7:30 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மேட்சஸ் கிட்ட வரும்போது ஒன்ஸ் ப்ரிப்பரேட்டரி கேம்ப் ஸ்டார்ட் ஆகி அதை பற்றி அவன் மனோலோ மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காருன்ற மாதிரி மூவ் பண்ணுற கேப்பில் NFC மேட்சஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். பேரலாக இந்த மேட்சை பார்த்து நம்மளோட சப்போர்ட் கொடுக்கலாம்.
ஸோ அந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 3 மேட்ச் தான் நடக்க இருக்குது. ஒரு நேஷனல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 2 நாள் கேப் இடையே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு டீம் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா இன்னும் 2 நாள் கேப் கழிச்சு இன்னொரு மேட்சஸ் காத்துட்ருக்கு. செப்டம்பர் 3 ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் மொரிட்டஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா சிரியா வர்சஸ் மொரிட்டஸ். அண்ட் செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா இந்தியா மறுபடியும் சிரியாவை எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மொரிட்டஸ்னா அதோட செப்டம்பர் 9 தான் நம்மளுக்கு சிரியாவை எதிர்கொள்ள போகிற நேரம் காத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக மனோலோ மார்க்கஸ் அண்ட் டீம் இதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ராட்காஸ்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இன்டர்கான்டினல் கப் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் 18 பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படி நம்ம மொபைல் பக்கம் வந்தால் ஜியோ சினிமாவில் பார்த்து அப்கமிங் இன்டர்கான்டினல் கப் மேட்சஸை பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளோட சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.